Hi friends, welcome to Sai Ashna Vidyalaya. 10th இயல் 4 இதில் என்னென்ன டாப்பிக்லாம் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா உரைநடையில் செயற்கை நுண்ணறிவு, கவிதை பேழை இதில் பெருமாள் திருமொழி, எழுதியவர் குலசேகர ஆழ்வார், பரிபாடல் கீரந்தையார் எழுதியிருக்காரு, விரிவானத்தில் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை, இலக்கணத்தில் இலக்கணம் பொது. இந்த டாப்பிக்லாம் இப்போ பார்க்க போகிறோம். உரைநடை செயற்கை நுண்ணறிவு தனிநபர் கணினி எந்த ஆண்டு முதல் வளர்ச்சி பெற்று வருகிறது? 1980 ஆண்டு முதல். இவ்வுலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு. இதழியலில் இயல்பான மொழி நடையை உருவாக்குதல் நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன் என்ற மென்பொருளுக்கு டேஸ் என்று பெயர். வேர்ட்ஸ்மித் அதாவது எழுத்தாளி வேர்ட்ஸ்மித்னு சொல்கிறோம். சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை ஆராய்ந்து நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்த செயற்கை நுண்ணறிவு கணினி வாட்சனை கண்டறிந்த நிறுவனம் IBM நிறுவனம் 2016 ஆண்டு. எந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ள நாடு சீனா. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். செயற்கை நுண்ணறிவின் சிறப்பு பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும். இங்கிவனை யான் பெறவே என்னதவம் செய்துவிட்டேன் என்று பாடியவர் பாரதியார். எலா ELA எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் என்னும் உரையாடு மென்பொருளை உருவாக்கியுள்ள வங்கி SBI பாரத ஸ்டேட் வங்கி. இது இந்தியாவோட மிகப்பெரிய வங்கியாக இருக்குது. ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் அது உரையாடுது. செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியின் விளைவாக டேஸ் அறிவியலாளர்களின் தேவை கூடியுள்ளது. தரவு அறிவியலாளர்கள் டேட்டா சயின்டிஸ்ட். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கியுள்ள எந்திர மனிதனின் பெயர் பெப்பர். இதில் வீட்டுக்கு, படிப்புக்கு, வணிகத்துக்கு என 3 வகையான ரோபோக்கள் கிடைக்கின்றன. பெப்பரை ஜப்பானியர்கள் எங்கெங்கு பயன்படுத்துகின்றனர்? வரவேற்பாளராகவும், பணியாளராகவும், வீடுகளிலும், வணிக நிறுவனங்களிலும், உணவு விடுதிகளிலும். எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவும் 4வது தொழில் புரட்சியின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அறிவுமே நம்மை பலப்படுத்த உதவும். இது 4வது தொழில் புரட்சி. சீன நாட்டில் காண்டன் நகருக்கு 500 கல் வடக்கே டேஸ் எனும் துறைமுக நகர் உள்ளது. சுவன்சாவ். பண்டைய காலத்திலும் சிறந்த துறைமுகமாக இது விளங்கியது. சீனாவில் உள்ள சிவன் கோவில் எதன் காரணமாக கட்டப்பட்டது? அந்த காலத்தில் தமிழ் வணிகர்கள் காண்டன் நகருக்கு அடிக்கடி வந்து சென்றதன் காரணமாக காண்டன் நகர் சுவன்சவ் என்று அழைக்கப்படுகிறது. சீன பேரரசர் குப்லாய் கானின் ஆணையால் கட்டப்பட்டது தான் இந்த சிவன் கோயில் அப்படின்னு சொல்லி தமிழ் கல்வெட்டு ஒன்று அங்கே கிடச்சிருக்கு. இக்கோயிலில் சோழர் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கவிதை பேழை பெருமாள் திருமொழி எழுதியவர் குலசேகர ஆழ்வார். பாடல் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆலா உனதருளே பார்ப்பன் அடியேனே. 691வது பாடல் சொல்லும் பொருளும் சுடினும் சுட்டாலும் மாலாத தீராத மாயம் விளையாட்டு. வித்துவக்கோடு என்ற ஊர் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது. இங்கு எழுந்தருளியுள்ள இறைவன் உய்யவந்த பெருமாள். அவரை அன்னையாக உருவகித்து பாடிய பாடல் இது. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தம் நூலில் எத்தனை ஆயிரத்தில் இடம்பெற்றுள்ளது? முதல் 1000ல் 691வது பாடலாக இடம்பெற்றுள்ளது. பெருமாள் திருமொழி முதல் 1000ல் எத்தனாம் திருமொழியாக உள்ளது? 5ஆம் திருமொழி. பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 105 பாடல்கள். எழுதியவர் குலசேகர ஆழ்வார். இவர் வாழ்ந்த நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு. பரிபாடல் கீரந்தையார். புவியின் உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறும் கருத்தை அன்றே காட்டிய பழங்கவிதை விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவலி கிளர்ந்த ஊழி ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பணியொடு தன்பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஏந்தி அவற்றிற்று உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். இது பாடல் 2வது பாடல். சொல்லும் பொருளும் கரு பரமாணு விசும்பு வானம் ஊழி யுகம் ஊழ் முறை தன்பெயல் குளிர்ந்த மலை ஆர்த்தருபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடு சிறப்பு ஈண்டி செறிந்து திரண்டு. இலக்கண குறிப்பு ஊழ் ஊழ் அடுக்குத்தொடர் வளர்வானம் வினைத்தொகை செந்தி பண்பு தொகை வாரா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். நம் பால்வீதி போல பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தவர் எட்வின் ஹபிள். 1924ஆம் ஆண்டு நிரூபிச்சிருக்காரு. இவர் அமெரிக்க வானியல் வல்லுனர். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்று கூறியவர் மாணிக்க வாசகர். திருவாசகம் நூலில் சொல்லியிருக்காரு. இவர் 1300 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்தவர். சிறியாக பெரியோன் தெரியோன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம். பரிபாடலின் சிறப்பு பெயர் அதாவது அடைமொழி
ஓங்கு பரிபாடல். சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். பரிபாடலில் எத்தனை பாடல்கள் உள்ளதாக உரையாசிரியர்கள் கூறியுள்ளனர்? 70 பாடல்கள். பரிபாடலில் தற்போது நமக்கு கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை 24 பாடல்கள். பரிபாடல் இசைப்பாடல் வகையை சேர்ந்தது. பரிபாடல் கூறும் பூமி பற்றிய கொள்கை. பெருவெடிப்பு கொள்கை. விரிவானம். விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் உள்ள இடம் சென்னை கோட்டூர்புரம். இது 1988ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. சென்னை கோளரங்கம். இதில் 10 காட்சி கூடங்கள் உள்ளன. 1 பரிணாம வளர்ச்சி பூங்கா, புதிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா, இயந்திரவியல் பூங்கா, குழந்தைகள் விளையாடும் பொம்மை பூங்கா, இந்தியாவிலேயே முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை, அதாவது 360 டிகிரின்னு சொல்லுவோம், பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்தில் அமைக்கப்பட்ட ஆண்டு 2009ஆம் ஆண்டு. மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைப்பு கொள்ளும் திறனே புத்தி கூர்மை. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயையே என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் டேஸ் என்று புகழப்படுகிறார். தற்காலத்தின் ஐன்ஸ்டீன். ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றிய சிறு குறிப்பு. 1963 இங்கிலாந்து மருத்துவமனையின் அனுமதிக்கப்பட்ட அவர் பக்கவாதம் எனும் நரம்பு நோய் பாதிப்புடன் மேலும் 53 ஆண்டுகள் இயங்கினார். அமியோட்ராபிக் லேட்ரல் ஸ்க்ளீரோசிஸ். 1985 மூச்சுக்குழாய் பாதிக்கப்பட்டு பேசும் திறனை இழந்தார். இறுதியாக எஞ்சியது கன்னத்தின் தசையசைவும் கண் சிமிட்டலும் மட்டுமே. மீதமுள்ள உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்து விட்டன. தன் கருத்துக்களை கண்ண தசையசைவுகள் மூலம் கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார். அவரின் ஆய்வுகளுக்கு துணையாக செயல்பட்டது செயற்கை நுண்ணறிவு கருணியாகும். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் முக்கியமான ஆராய்ச்சிகள் பேரண்ட பெருவெடிப்பு. இதை பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்கிறோம். கருந்துளைகள். பிக் பேங் தியரியின் மூலமாக உருவானது தான் இப்பேரண்டம் என்பதை கணிதவியல் அடிப்படையில் விளக்குனார். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். கருந்துளை என்பது ஒரு விண்மீனின் ஆயுள்கால முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுகிறது. இதனால் விண்மீன் சுருங்க தொடங்குவதால் அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே செல்கிறது. இதன் மையப்புள்ளியே கருந்துளை எனப்படுகிறது. கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் கூறியவர் ஜான் வீலர். இவர் அமெரிக்க அறிவியலாளர். சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பு எல்லைக்குள் நுழையும் எதுவும் தப்ப முடியாது. ஒளி கூட உள்ளே ஈர்க்கப்படும். இவ்வாறு உள் சென்ற யாவும் வெளிவர முடியாததால் இதனை கருந்துளை என்று கருதினார் ஜான் வீலர். கருந்துளை பற்றிய ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் இந்த ஆராய்ச்சி முடிவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஹாக்கிங் கதிர்வீச்சு. கருந்துளையினுள் செல்லும் எதுவும் தப்ப முடியாது. கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதாவது ஈவென்ட் ஹாரிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை. கதிர்வீச்சும் அணு துகள்களும் கசிய தொடங்கி இறுதியில் கருந்துளை வெடித்து மறைந்துவிடும். முன்னர் கருந்துளை என்பது அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது. ஆனால் கருந்துளை படைப்பின் ஆற்றல் என்று நிறுவியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் முன்னோடிகள் ஐன்ஸ்டீன், நியூட்டன் முதலானோர். நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையின் டேஸ் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் வகித்திருக்கிறார். லூகாசியன் பேராசிரியர். ஐன்ஸ்டைன் ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் வெளியிட்ட கோட்பாடு E=mc². அதற்கு பின்னர் 100 ஆண்டுகள் கழித்து ஈர்ப்பலைகள் இருப்பதை உலகம் கண்டுகொண்டது. கருந்துளை குறித்த தன் ஆய்வை கோட்பாடுகளாக வெளியிடாமல் டேஸ் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஹாக்கிங் விளக்கியதால் உலகம் கருந்துளை கோட்பாட்டை எளிதில் புரிந்து கொண்டது. விண்மீன் இயக்கத்தோடு ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள் அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது, உல்ஃப் விருது, வோல்ஃப் ஃபவுண்டேஷன் பிரைஸ் அது வாங்கியிருக்காரு, காப்லி பதக்கம் அது வாங்கியிருக்காரு, காப்லி மெடல், அடிப்படை இயற்பியல் பரிசு ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் பிரைஸ் இதெல்லாமே வாங்கியிருக்காரு. ஹாக்கிங் டேஸ் நினைவு நாளில் பிறந்து யாருடைய நினைவு நாளில் இறந்தார்? கலீலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனின் பிறந்த நாளில் இறந்தார். ஹாக்கிங் கலீலியோவோட நினைவு நாளில் பிறந்தார். ஐன்ஸ்டீனோட பிறந்த நாளில் இறந்துட்டார். தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும் போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற சிறப்புகள் 2012 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழா நாயகர். அடுத்த தலைமுறை, பெருவெடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றிருக்கிறார். 60வது வயதில் சூடான காற்று நிரம்பிய பலூனில் பறந்து அவருடைய 60வது வயதில் அவருடைய பிறந்த நாளுக்காக சூடான காற்று நிரம்பிய பலூனில் பறந்து அவருடைய பர்த்டே கொண்டாடினார். போயிங் 727 அப்படிங்கிற விமானத்தில் பறந்து பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை அவர் உணர்ந்திருக்காரு.
அறிவியல் உலகில் மட்டுமின்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் எதன் சிகரமாக விளங்கியவர் ஹாக்கிங். தன்னம்பிக்கையின் சிகரம். அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஹாக்கிங் எழுதிய நூல்கள். காலத்தின் சுருக்கமான வரலாறு. இது 1988 வெளியானது. இது 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பெருவெடிப்பு கருந்துளை பற்றிய தகவல்களை அதாவது உண்மைகளை பரப்பி 1 கோடி பிரதிகளுக்கும் மேல் விற்பனையானது. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் என்று கூறியவர் ஐன்ஸ்டைன். வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்றுரை என்று கூறும் நூல் அகநானூறு. இந்த கருவூர் அப்படிங்கிறது கரூர் மாவட்டத்துடைய கருவூர் பகுதியை சொல்கிறாங்க. உனதருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் கூறியது? இறைவனிடம் குலசேகர ஆழ்வாள். விசும்பும் இசையும் எனும் பரிபாடல் வரி எதனை குறிக்கிறது? வானத்தையும் பேரொளியையும். எஸ்பிஐயின் உரையாடும் மென்பொருளின் பெயர் இலா. ILA. மாலாத காதல் நோயாளன் போல இதில் இடம்பெற்றுள்ள அணி ஓமையணி. செயற்கை நுண்ணறிவு கொண்ட கணினியின் மென்பொருள் எதனை போன்றது? மனித மூளையை போன்றது. இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழோடு எதனை 4ஆம் தமிழாக கூறுகின்றனர்? அறிவியலை. அண்டத்தை அளந்தும் புவியின் தோற்றத்தை ஊகித்தும் கூறும் அறிவியல் செய்திகள் எதில் உள்ளன? சங்க இலக்கியங்களில் பரிபாடலில் உள்ளது. மொழியை ஆள்வோம். முகப்புத்தக வலையினிலே. முகந்தெரியா நபரிடையே இனம்புரியா உறவு முறை. பகடிகளின் பகிர்ந்தளிப்பும் விருப்பத்தின் தெரிவிப்பும் கருத்துகளின் பரிமாற்றம் தினமும் இங்கு இடம்பெறுமே. புகைப்படத்தில் தெரிந்த முகம் பார்த்ததுமோர் புன்சிரிப்பு. புத்தகத்தின் மத்தியிலே மயிலிறகை வைத்தவர்கள் புத்தகத்தை திறந்தவுடன் உணர்வுகளை வைப்பதேனோ. டெபோரா பெர்னாந்த் இலங்கை தமிழ் கவிஞர் இதை எழுதியிருக்காரு. காகத்திற்கு காது உண்டு, காது கேட்கும். பறவைகளுக்கு பார்த்தல் கேட்டல் உணர்வு நன்றாக வளர்ச்சி பெற்றிருக்கும். சுவைத்தல் உணர்வு குறைவாகவும் நுகர்தல் உணர்வும் இல்லை. இதனை கூறியவர் யுரேகா. இது அறிவியல் வெளியீட்டு நூலில் சொல்லியிருக்காங்க. நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே குலாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறி படித்தோம். உலாவும் மனச்சிறு புல்லினை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம். பலாவின் கனிச்சுலை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ என்ற பாடலை எழுதியவர் பாரதியார். கலை சொற்கள். நுண் தொழில்நுட்பம். நானோ டெக்னாலஜி. உயிரி தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி. புற ஊதா கதிர்கள். அல்ட்ராவயலட் ரேஸ். விண்வெளி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி. விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ். அகச்சிவப்பு கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ். அறிவை விரிவு செய். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் எழுதியவர் நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் எழுதியவர் சா. தமிழ்ச்செல்வன். காலம் எழுதியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இலக்கணம் பொது. இருதிணை. ஆறறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் அஃறிணை அல்திணை என்றும் வழங்குவர். ஐம்பால். பால் என்பது திணையின் உட்பிரிவாகும். பால் என்றால் பகுப்பு அல்லது பிரிவு என்று பொருள். இது 5 வகைப்படும். ஐம்பால். பால் என்பது திணையின் உட்பிரிவு. பால் என்பது திணையின் உட்பிரிவாகும். பால் என்றால் பகுப்பு பிரிவு. இது 5 வகைப்படும். உயர்திணை. ஆண்பால் பெண்பால் பலர்பால் என 3 பிரிவுகளை உடையது. அஃறிணை என்பது ஒன்றன்பால் பலவின்பால் என 2 பிரிவுகளை உடையது. உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் வீரன், அண்ணன், மருதன் ஆகியவை ஆண்பாலை குறிக்கின்றன. மகள், அரசி, தலைவி ஆகியவை பெண்பாலை குறிக்கின்றன. மக்கள், பெண்கள், ஆடவர் ஆகியவை பலர்பாலை குறிக்கின்றன. அஃறிணைக்குரிய பால் பகுப்புகள். அஃறிணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன்பால் ஆகும். எடுத்துக்காட்டு யானை, புறா, மலை ஆகியவை. அஃறிணையில் பலவற்றை குறிப்பது பலவின்பால் ஆகும். எடுத்துக்காட்டு பசுக்கள், மலைகள். மூவிடம் என்பது தன்மை, முன்னிலை, படர்க்கை என இடம் 3 வகைப்படும். இதுக்கான காலம் கொடுத்துருக்காங்க, நம்ம இதை பார்க்கலாம். இடம். பெயர், வினை. அதாவது தன்மையில் தன்மை பெயர்கள், தன்மை வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்க்குறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு தன்மை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு நான், யான், நாம், யாம். இதெல்லாம் நான், அதாவது நான் அப்படின்னா நான், யான் அப்படின்னாலும் நான் தான். நாம் அப்படின்னா நம்மை சுற்றி, அதாவது என்னை சுற்றியுள்ளவர்களை நாம் அப்படின்னு சொல்கிறோம். யாம் அப்படிங்கிறவங்களையும் யாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி இருக்கவங்களை, அதாவது பலர்பால சொல்கிறது தான் தன்மை பெயர்கள். தன்மை வினைகள் அப்படின்னா வந்தேன், வந்தோம். இதெல்லாம் தன்மை வினை பெயர்களாக இருக்குது. முன்னிலை. முன்னிலை பெயர்கள் நீ, நீர், நீவிர், நீங்கள். நீ, நீர், நீவிர், நீங்கள் ஆகியவை முன்னிலை பெயர்கள். முன்னிலை வினைகள் நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். இதெல்லாம் முன்னிலை வினை சொற்களாக இருக்குது. படற்கையில் படற்கை பெயர்கள்.
அவன், அவள், அவர், அது, அவை இதெல்லாம் படர்க்கை பெயர்கள். படர்க்கை வினைச்சொற்கள் வந்து வந்தான், சென்றான், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன ஆகியவை படர்க்கை வினைச்சொற்கள். அடுத்தது வழு, வழாநிலை, வழுவமைதி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கண முறையோட பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் தான் வழாநிலை அப்படின்னு சொல்கிறோம். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு அப்படின்னு சொல்கிறோம். இலக்கண முறையோட பிழை இல்லாமல் பேசுறது எழுதுவதும் வழாநிலை அப்படின்னு சொல்கிறோம். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு. இரண்டு திணையும், அதாவது இரண்டு திணை, ஒரே திணை அக்ரிணை இரண்டு திணையும் ஐம்பாலும், இதில் நம்மளுக்கு தெரியும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் சொல்லிட்டு ஐம்பால் இருக்குது. மூவிடம் தன்மை முன்னிலை படர்க்கைன்னு சொல்லிட்டு மூவிடங்கள் இருக்குது. காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சொல்லிட்டு காலம் இருக்குது. வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். இந்த பல வகையான மரபு தொடர்கள் இருக்குது. இந்த மொத்தம் 7 தொடர்கள்லையுமே வந்து இலக்கண பிழைகளோட வந்தால் அதையும் நம்ம வந்து வழு அப்படின்னு சொல்கிறோம். இவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து வழாநிலை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான வழு நிலை வழாநிலை அப்படிங்கிறதுக்கான காலம் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை வந்து பார்க்கலாம். திணை செழியன் வந்தது, வந்தது அப்படிங்கிறது அக்ரிணை சொல்ல கொடுத்துருக்காங்க. வழாநிலை அது வந்து செழியன் வந்தான், அது வந்து ஒரு உயர்திணை ஆண்பாலை குறிக்கிற சொல், அதனால் செழியன் வந்தான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பால், கண்ணகி உண்டான், உண்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆண்பாலில் இருக்குது. அந்த ஆண்பால் அதை வந்து சொல்லியிருக்காங்க. கண்ணகி அப்படிங்கிறது ஒரு பெண்பால், அது எப்படி ஆண்பாலில் வந்து உண்டான் அப்படின்னு சொல்லி வராது இல்லையா, அதனால் கண்ணகி வந்து உண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்பாலில் சொல்கிறோம். இடம் நீ வந்தேன் அப்படின்னு சொல்கிறது, அதாவது தன்மை முன்னிலை படர்க்கை நம்ம வந்து மூவிடங்கள் சொல்லியிருந்தோம். நீ வந்தேன் அப்படின்னு சொல்கிறது நீ வந்தாய் அப்படின்னு வந்து முன்னிலை சொல்லணும். நீ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை, அப்போ வந்தாய் அப்படிங்கிற சொல்ல வந்து சொல்லணும். காலம் நேற்று வருவான், நேற்று எப்படி வருவான் அப்படின்னு சொல்ல முடியும், வருவான் அப்படிங்கிறது எதிர்கால சொல் இல்லையா, அதனால் நேற்று அப்படிங்கிறதுனால வந்தான் அப்படிங்கிற சொல் தான் சரியான காலச்சொல். வினா ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ அப்படின்னு சொல்லி கேட்டால், அது ஒரு விரலை காட்டி சின்னதாக பெருசான்னு கேட்டால் நம்ம எப்படி சொல்ல முடியும். 2 விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது அப்படின்னு கேட்டால் அப்போ வந்து எது சிறியது அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லலாம். விடை கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற வினாவுக்கு கண்ணாடி பைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம கரெக்டான சொல்லா, கரெக்டான விடையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவுக்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம விடை சொல்லணும். இதுதான் வந்து சரியான விடையாக இருக்கும். அதே மாதிரி மரபு சொல் பார்க்குறோம். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை வந்து தென்னந்தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது, தென்னந்தோப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தது பார்க்குறது வழுவமைதி. இலக்கண முறைப்படி பிழை உடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி நாம் அதை வந்து பிழை இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வழுவமைதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 5 இருக்குது. திணை வழுவமைதி, பால் வழுவமைதி, இட வழுவமைதி, கால வழுவமைதி, மரபு வழுவமைதின்னு சொல்லிட்டு 5 இருக்குது. இப்போ நம்ம வழுவமைதியில் பார்க்குறோம். திணை வழுவமைதியில் என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசுமாட்டை பார்த்து நம்ம சொல்கிறோம். இது வந்து திணை வழுவமைதியை ஏற்றுக்கிறோம். என் அம்மை வந்தால், வந்தால் அப்படிங்கிறது உயர்திணை சொல், இதை வந்து திணை வழுவமைதியாக ஏற்றுக்கிறோம். ஏன்னா என் அம்மை வந்தால் மாடு பார்த்திங்கன்னு சொன்னால் அக்ரிணை சொல், இதை வந்து திணை வழுவமைதியாக நம்ம உவப்பின் காரணமாக அக்ரிணை வந்து உயர்திணையாக ஏற்றுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பால் வழுவமைதி. வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை பார்த்து தாய் வந்து கூப்பிடுறாங்க. இதை வந்து பால் வழுவமைதி, அதாவது ஒரு மகளை பார்த்து மகனை சொல்கிற மாதிரி உவப்பின் காரணமாக பெண்பால் வந்து ஆண்பாலாக சொல்கிறோம். இதை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம். இட வழுவமைதி, இதில் வந்து மாறன் என்பவன் தன்னை பற்றி பிறரிடம் சொல்லும்போது என்ன சொல்கிறான், இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை வந்து தன்மை இட சொல்ல வந்து அவன் படர்க்கை இடத்துல வந்து சொல்கிறது தான் இட வழுவமைதி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கால வழுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளை அப்படிங்கும்போது அப்போ வருவார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு உயர் பதவியில் வகிக்கிறவங்க நாளைக்கு வருவார் அப்படின்னு சொல்கிற அதனுடைய அந்த வருகையோட உறுதித்தன்மையின் பொறுத்து நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து கால வலுவமைதியாக அவருடைய வருகையின் உறுதித்தன்மையை நோக்கி கால வலுவமைதியாக நம்ம அதை வந்து ஏற்றுக்கிறோம். மரபு வழுவமைதி அப்படிங்கிறது கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் குயில் வந்து கத்தாது, குயில் வந்து என்ன பண்ணோம், கூவும். குயில் கூவும் அப்படிங்கிறது தான் மரபு. குயில் கத்தும் அப்படிங்கிறது மரபு வழுவாக இருந்தாலும் பாரதியார் வந்து அதை மரபு வழுவமைதியாக வந்து கவிதையில் எழுதியிருக்காரு. இதையும் நாம் ஏற்றுக்கிறோம். இதை வந்து மரபு வழுவமைதி அப்படின்னு சொல்கிறோம். இலக்கணம் முடிஞ்சது. நன்றி.